எல்லா மிருகத்தை காட்டிலும் எல்லா படைப்புகளை காட்டிலும் ஆண்டவர் மனுஷனை பேசும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வார்த்தை உங்க காதால கேட்டு உங்க இருதயத்தை நிறைந்து இருதய நிறைவினால் நம்ம வாய் பேசும் பொழுது கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவார். ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கையிட்டு, பக்கத்துல பசங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எங்க போகுது? காதுல போகுது. நீங்க சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு கேட்குதே இல்லையா, அது ஃபர்ஸ்ட் உங்க காது கேட்க வேண்டும். அதனால தான் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்து அந்த வார்த்தை நம்ம காதால கேட்கும் பொழுது அது விசுவாசம் பெருகும்.